அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் இந்திய அரசாங்கம் 1 வருஷத்துக்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்றாங்க? நம்ம அந்நிய செலாவணி கையிருப்போட உண்மையான நிலைமைகள். தங்கத்துக்கு நம்ம எவ்வளோ அந்நிய செலாவணி கையிருப்ப ஸ்பெண்ட் பண்றோம்? ஆயில் இம்போர்ட்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம்? மத்த இதர துறைகள் ஃபெர்டிலைசர் அண்ட் மெடிக்கல்ஸ், ஆர்மி இந்த மாதிரி நிறைய துறையில நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து செலவு பண்றோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கண்ட்ரி வந்து வெல்ஃபேரா இருக்கணும்னா அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளேஷனுக்கோ இல்ல ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கோ போகிற மாதிரி நிலைமை வந்துரும். அதனால தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கம்பேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 1 வருஷத்துக்கு நம்ம கோல்டு வாங்க வேண்டாம், ஆயில் கன்சம்ஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், ஃபாரின் டிராவல் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு உள்ளூர் டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஃபர்டிலைசர் கூட 50% மேல ரெடியூஸ் பண்ணலாம், எல்லா சஜஷனும் பண்றாங்க. ஏன்னா நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட்டை வந்து ப்ராப்பரான வேல ரன் பண்ண முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நிறைய இடத்துல சொல்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரியே போகலாம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு, சேம் நம்ம கோவிட்ல எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அதே மாதிரி போகலாம் அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம், கார் பூலிங் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதங்களையும் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. பிகாஸ் நம்ம அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 2022ல $536 பில்லியன் இருந்துச்சு, 2023ல $580 பில்லியன் இருந்துச்சு, 2024ல $655 பில்லியன் இருந்துச்சு, 2025ல $704 பில்லியன் இருந்துச்சு, 2027ல $728 பில்லியன் இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பு 690 மாறி இருக்கு. எவ்வளவு நாள்ல மாறி இருக்கு? அதுதான் இங்க ஒரு பெரிய கொஸ்டின். 10 வாரங்கள்ல மட்டுமே பிப்ரவரியில வந்து $728 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு இருந்திருக்கு. பட் இப்ப மே மாசம் நீங்க பார்க்கும்போது அது 690 மாறி இருக்கு. 10 வாரங்களில மட்டுமே நம்ம அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது வந்து $40 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு 6 மந்த்ல வந்து நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து $350 பில்லியன் சுச்சுவேஷனுக்கு வந்துரும். ஸோ அந்நிய செலாவணி கையிருப்பு நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம எந்த ஒரு பொருளையுமே இம்போர்ட் பண்ண முடியாது. இந்தியன் கரன்சிலையும் சில பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்றோம். பட் பல பொருட்களை வந்து நம்ம யூஎஸ்டி கரன்சில தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டுக்கு வந்து தேவையான ஒண்ணு. நீங்க பாத்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகும். இன்ஃப்ளேஷனா என்னன்னா, உங்க சேலரி ஒரே மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு 25,000 சேலரி வாங்குறீங்கன்னா, உங்க சேலரி 25,000 தான் இருக்கும். பட் நீங்க வாங்குற காய்கறி, அத்தியாவசிய பொருட்கள் அதோட பிரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மணி ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கும். பட் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வந்து அதிகமா இருக்கும். அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க. எந்த ஒரு கண்ட்ரியுமே முதல் நிலையான இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து அவங்க ஜிடிபி growth-அ பார்க்க முடியும். ஒரு கண்ட்ரியோட இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலனா அது வந்து ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு போயிடும். ஸ்டாக்ஃப்ளேஷன்ங்கிறது வந்து ஒரு அபாயகரமான விஷயம். ஏன் சொல்றேன்னா, உங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோவும் அதிகமாயிரும். எக்கனாமிக்காவும் நம்ம ஸ்லோ டவுன் ஆயிடுவோம். ப்ரைஸும் ரேப்பிட்லி இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஒரு பாமர மக்கள், நடுத்தர மக்கள்னால வந்து எதையுமே வாங்க முடியாத சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதனால தான் வந்து எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து இன்ஃப்ளேஷனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் இன்ஃப்ளேஷன் ஆனா கூட அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணி அதை ஸ்டாக்ஃப்ளேஷனா மாறாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரியோட பவர் எப்ப டிசைட் ஆகுதுன்னா, அந்த கண்ட்ரியோட பர்ச்சேசிங் பவர் வச்சு தான் டிசைட் ஆகுது. சப்போஸ் நான் வந்து ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து யூஎஸ்ல இருந்து வாங்கணும், யூகேல இருந்து வாங்கணும்னா, இந்தியாவில் இருக்க நான் வந்து யூஎஸ்டி அமௌண்ட்டை கொடுத்து தான் வாங்க முடியும். ஏன்னா என்னோட இந்தியன் கரன்சி கொடுத்து நான் வாங்க முடியாது. ஸோ எங்கிட்ட இருக்கிற யூஎஸ் கரன்சியோட அளவு வந்து நாளுக்கு நாள் கம்மியா ஆகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எனக்கு தேவையான பொருட்களை வந்து நான் அந்நிய கண்ட்ரில இருந்து வாங்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நீங்க வந்து சாதாரணமா நீங்க நினைக்கலாம் லக்ஸுரிஸ் திங்ஸ் பத்தி நான் பேசவே இல்லை. ஒரு மெடிக்கல் திங்ஸ் வாங்கணும், ஒரு மெடிசன்ஸ் வாங்கணும், சம் பேசிக் நீட்ஸ் வாங்கணும்,
சம் ஹவுஸ்ஹோல்ட் நீட்ஸ் வாங்கணும். இந்த டைம்ல நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சா, அது நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்ளமா போகும். சப்போஸ் அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப கம்மியாகும் போது என்ன பண்ணுவாங்க பேங்க்லாம்? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரிப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து ஆர்பிஐ வந்து நம்ம சென்ட்ரல் பேங்க் ஓகேவா? அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து நெறைய பேங்க்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. HDFC, SBI, கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாரி நெறைய பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க மணி எல்லாம் வந்து ஆர்பிஐ வாங்கிக்குவாங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா தரேன். உங்க கிட்ட இருக்க மணில என்கிட்ட குடுங்கன்னு சொல்லிருவாங்க. சோ இந்த மாரி வந்து மத்த பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட மணிய வந்து குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க போய் ஒரு சாதாரண மனுஷனா போயி ஒரு HDFC பேங்க்ல போய் கடன் கேட்கறீங்க. ஏதோ தொழில் முனைவரா கூட இருக்கலாம். உங்களோட பெர்சனல் நீடுக்காக கூட இருக்கலாம். நீங்க போய் அங்க கடன் கேட்கறீங்க. அந்த கடன் கேட்கிற நிலைமையில என்ன ஆகும்னா, அந்த HDFC பேங்க் வந்து அந்த கடன குடுக்க முடியாது. ஏன்னா, அவங்க கிட்ட இருக்க எக்ஸஸ் மணி எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோல்ல போயிரும். சோ இது வந்து தொழில் முனைவோருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அது இல்லாம வந்து கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். கடன் வாங்கி நம்ம குரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். அண்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்களுக்குலாம் சம்டைம் ஹை இன்ட்ரெஸ்ட் கூட போடுவாங்க. சோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதனால தான் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க, நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வந்து கோல்டு வாங்காதீங்க. ஆயில் கன்சம்ப்ஷன் பண்றத வந்து கம்மி பண்ணுங்க. ஃபெர்டிலைசர் வாங்குறத வந்து கம்மி பண்ணுங்க. டொமஸ்டிக் டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபாரின் டூரிசம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. சோ இந்த இன்ஃப்ளேஷனையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன ஆகும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கு போயிடுவோம். ஸ்டாக்ஃப்ளேஷன் போயிட்டா என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஹை ஆயிரும். பிரைசஸ் எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். அதுல இருந்து நம்ம மீள்றதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும். சோ இந்த மாதிரி ரீசன்னால தான் வந்து கவர்மெண்ட் வந்து இதை சொல்றாங்க. தங்கம் வாங்காதீங்க ஒரு இயருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சி இங்க பாருங்க. நான் வந்து நிறைய சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். எக்கனாமிக் டைம்ஸ், ஆர்பிஐ வெப்சைட் இந்த மாதிரி நிறைய சோர்ஸ்ல இருந்து தான் இந்த இந்த டாக்குமெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ஓன்ல நான் ப்ரிப்பேர் பண்ணல. சில இடத்துல என்னோட அசம்ஷனையும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? சி ஜனவரியில வந்து நம்ம கிட்ட 720 பில்லியன் டாலர்ஸா இருந்துச்சு. நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு. பட் இப்ப வந்து எவ்வளவு ஆயிருக்குன்னா 690 ஆயிருக்கு. அந்த ஒரு 10 வாரங்கள்ல 10 வாரங்கள்ல மட்டுமே நம்ம 40 பில்லியன் டாலர்ஸ் அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம செலவு பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரீசன் நம்மளுக்கு நிறைய ரீசன் இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் அது வந்து ரொம்ப எசென்ஷியல். பிகாஸ் ஆயில் அண்ட் கேஸ் இல்லாம வந்து நம்ம பர் டேவே ரன் பண்ண முடியாது நார்மல் பீப்புள்னால. விட்டுறலாம். பட் கோல்டு இம்போர்ட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ தேவையான விஷயம் இப்ப கிடையாது. பட் நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய சேவிங்ல வந்து கோல்டு லேண்ட்ல தான் போறோம். அதை நான் அக்ரி பண்றேன். பட் கவர்மெண்ட் வந்து எப்பவுமே கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்ம வந்து கோல்டு வாங்காம இருந்தா நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சி கோல்டு இம்போர்ட்டோட இம்பாக்ட பாருங்க. 2023ல நம்ம வெறும் 35 பில்லியன் டாலர்ஸ் தான் வாங்கியிருக்கோம். 2024ல 45 பில்லியன் டாலர்ஸ். 2025ல 58 பில்லியன் டாலர்ஸ். 2026ல 72 பில்லியன் டாலர்ஸ். சோ வருஷம் வருஷம் இந்தியா இம்போர்ட் பண்ற கோல்டு மட்டும் 24% அதிகமாகிட்டே போகுது. இதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம வந்து நம்ம ஃபாரின் கரன்சி நம்ம அந்நிய செலாவணி அமௌண்ட்டை மற்றவங்க கிட்ட கொடுத்து தான் கோல்டு வாங்குறோம். ஏன்னா நம்ம வந்து கோல்டு ப்ரொடியூசர் கிடையாது. ஸோ நம்ம இம்போர்ட்டர். ஸோ சிம்பிளா ஒரு ரஃப் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. நம்மளோட ஜிடிபி வந்து $4 trillion ஃபார் த இயர் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. கோல்டு வந்து நம்ம $72 பில்லியன் வந்து இம்போர்ட் பண்றோம். அப்ப நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 72 அந்த $4 trillion இன்டூ 100 போட்டீங்கன்னா நம்ம ஜிடிபில 1.8% வந்து நம்ம கோல்டுக்கே ஸ்பெண்ட் பண்றோம். இம்போர்ட் பண்றக்கே ஸ்பெண்ட் பண்றோம். சி இது சிம்பிள் ஃபார் கோல்டு. இது மட்டுமா நம்ம பண்றோம்? சில்வர் கூட இம்போர்ட் பண்றோம். சி சில்வர் ரேஷியோவும் நீங்க பாருங்க. 2023ல $4 பில்லியன், 2024ல $6.4 பில்லியன், 2025ல $9.2 பில்லியன், 2026ல $13 பில்லியன். சில்வரும் வந்து ஈக்குவலா வந்து நம்ம இம்போர்ட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னப்பா நீங்க சொல்றீங்க, இவ்வளோ எல்லாமே நாங்க சேவிங்காக தான் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா நம்ம சேவிங்காக தான் பண்றோம். நம்ம இம்போர்ட் பண்ற கோல்டு அண்ட் சில்வரோட நிறைய கண்ட்ரியோட ஜிடிபி growth வந்து கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா நேபாளோட ஜிடிபி growth வந்து வெறும் 45 பில்லியன் தான். பட் நம்ம சில்வர் அண்ட் கோல்டு இம்போர்ட் பண்றது $85 பில்லியன். ஸ்ரீலங்கா நம்ம நெய்பர் கண்ட்ரி தான், $74 பில்லியன். கம்போடியா $46 பில்லியன். ஸோ இந்த மாதிரி பாருங்க, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி growth-ஓட நம்ம அதிகமான கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
சரி, ஏன் கவர்மெண்ட் வந்து ஒன்லி கோல்ட மட்டும் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க, மத்த கன்சம்ஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம கோல்டு வாங்குனால ஏதாவது ப்ரொடக்ஷன் இங்க இன்க்ரீஸ் ஆக போகுதா? நோ, ரைட்? பிகாஸ் எதர் நம்ம கோல்ட வாங்கி நம்ம வீட்ல வச்சிருப்போம், இல்ல பேங்க்ல வச்சிருப்போம், அத நம்ம நகையா போட்டிருப்போம். 2வது வந்து நம்ம கிட்ட இருக்க அதிகமான ஃபாரெக்ஸ் அமௌண்ட் எல்லாமே வெளிய போகும். 2வது ட்ரேட் டெபிசிட் ஆகும். பிகாஸ் வை ஐம் சே தட் $720 இருந்த பில்லியன் டாலர்ஸ் இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இப்ப 690 ஆயிருக்கு. நம்ம கோல்ட வாங்க 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 இது இன்னும் கம்மியாகும். அது ஒண்ணு. அப்புறம் கோல்டுனால வந்து நம்மளுக்கு ஏதாவது மேனுஃபேக்சரிங் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெனிஃபிட் இருக்கா? இல்ல. பட் இன்டைரக்ட்டா வந்து நம்ம ஏதாவது வீடு வாங்கணும் அந்த மாரினா நம்ம கோல்ட வச்சு வீடு வாங்குறோம். அந்த பெனிஃபிட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, தேவைகளுக்கான மட்டுமே ரொம்ப உங்களுக்கு எமர்ஜென்சினா கோல்டு வாங்குங்க. இல்லைன்னா வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயர்க்கு வந்து கோல்டு வாங்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அத அப்படி வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்ப கம்மியா போகும். சரிப்பா, இது எல்லாம் நீங்க சொல்றீங்க. 2025 மார்ச்ல வந்து நம்ம கரன்சியோட வேல்யூ யூஎஸ்டிக்கு எகென்ஸ்டா நம்ம கரன்சியோட வேல்யூ வந்து ₹85.50 இருந்துச்சு. அதே இப்ப எடுத்துக்கோங்க, 2026 மேல வந்து ₹95 ஆயிருக்கு. சோ இதுல என்ன டீவியேஷன்னா, 10 இயர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இயர் த டெப்ரிசியேஷன் இஸ் ஹேப்பன் ஃபார் த 10 இயர்ஸ் 10%. எல்லா வருஷமே வந்து 10% வந்து டெப்ரிசியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு நம்ம கரன்சியோட வேல்யூ. ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம அதிகமாக கோல்டை இம்போர்ட் பண்றோம், குரூடை இம்போர்ட் பண்றோம், நிறைய ஃபாரெக்ஸ் நம்ம செலவு பண்றோம். இன்னொரு சைடு நம்ம கரன்சியோட வேல்யூ வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து ரொம்ப நம்ம அந்நிய செலாவணி கையிருப்புல வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துது. 2வது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, நம்மளோட ஃபாரின் இன்வெஸ்டர், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா டிபெஞ்சர், பாண்ட், ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி ஃபாரின் ஸ்டாக்ஸ். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னா பாண்ட்ஸ் அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, இந்த இந்த மார்ச் 2026ல மட்டும் 1,14,000 கோடி அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிருக்கு. நம்ம நாட்டுக்குள்ள வந்திருந்துன்னா அது நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். பட் நம்ம நாட்டை விட்டு அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து வெளியே போயிருக்கு. வெளியே போறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு. எக்ஸ்பெஷலி ஃபார் தட் இஸ்ரேல், ஈரான், யுஎஸ் வார், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், இந்த மாதிரி நிறைய நிறைய ரீசன் இருக்கு. நம்ம மட்டுமே இதுக்கான ரீசன் கிடையாது. நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், குளோபல் குளோபல் அஃபெக்ட் பண்ற நிறைய கிரைசஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே தான் காரணம். ஸோ 1,14,000 கோடி அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து நம்ம கையை விட்டு வெளியே போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் லாசஸ் தான். அதுவும் பாருங்க, எக்கனாமிக் டைம்ஸ்ல கூட அந்த ப்ரூஃப் நான் இங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து அப்ஸ்டாக்கோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வேலிட் ப்ரூஃப் வச்சு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர் 1.1 கோர் லேக்ஸ் மார்ச்ல மட்டும் வெளியே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்நிய செலாவணி வெளியே போறதும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம கிட்ட இருக்க யூஎஸ் டாலர்ஸை தான் நம்ம வெளியே போற தொழில் முனைவோருக்கோ இல்ல வந்து பிசினஸ் மேன்ஸ்க்கோ நம்ம கொடுக்கணும். ஸோ அப்படி நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம சேவிங் ஆன யூஎஸ் டாலர் வந்து கம்மியா இருக்கு. மறுபடியும் அதை நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது நம்ம வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் ஓகேங்க. க்ரூட் ஆயில் இம்பாக்ட். க்ரூட் ஆயிலோட இம்பாக்ட் வந்து மேஜர் இம்பாக்ட் ஆஃப் த எக்கனாமிக், நம்ம எக்கனாமிக்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் என்ன சொல்றேன்னா, நம்ம 2026ல வந்து $134.7 பில்லியன் வந்து க்ரூட் ஆயில வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து 80 to 90% க்ரூட் ஆயில வந்து அதர் கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் அ நேச்சுரல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ரூட் ஆயில் இம்பாக்ட் பாருங்க, $132, 2024ல $132, 2025ல $137, 2026ல வந்து $135. இந்த மாதிரி நம்ம இம்போர்ட் பண்றது அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கும் என்கிட்ட இருக்கு, நான் காமிக்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் பிரைஸ் ஆகும் போதும் பாத்தீங்கன்னா $10.3 பில்லியன் வந்து நம்ம வந்து ஜனவரி 2026ல இம்போர்ட் பண்ணிருக்கோம்.
$10.3 பில்லியன் ஜனவரி 2026ல இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் எவ்வளோ இம்போர்ட் பண்ணங்கிற ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா என்கிட்ட இல்ல, கலெக்ட் பண்ண முடியல. ஓகேவா? 88% ஆயில் வந்து நம்ம வந்து அதர் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்றோம். நம்ம இம்போர்ட் பண்றோம், ரஷ்யாட்ட இம்போர்ட் பண்றோம், ஈராக்லேருந்து இம்போர்ட் பண்றோம், சவுதியிலேருந்து இம்போர்ட் பண்றோம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்றோம், யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இம்போர்ட் பண்ற பெர்சன்டேஜ். ஸோ அதே 36%, 21%, 13%, 9%, 8%. ஸோ இந்த மாதிரி நம்ம மற்ற கண்ட்ரிலேருந்து தான் இம்போர்ட் பண்றோம். பிகாஸ் கூட வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதுக்கான நேச்சுரல் சோர்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க, தங்கம் வாங்குறது 1 வருஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க, க்ரூட் ஆயில வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நீங்க போயிட்டே இருக்கும்போது நீங்க பாருங்க, சரி ஓகே நான் ஆயில் பிரைஸ் கூட கம்பேர் பண்றேன். பிரிண்ட் $113 per barrel, WTI 104 பேலன்ஸ், துபாய் ஓமன் க்ரூட் 103 per barrel, ரஷ்யன் 85 per barrel. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க பாக்குறீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல இந்த பிரைஸ்ல தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஒரு ஒரு குமுலேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி இயர் ஒரு பேரலுக்கு வந்து $10 இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. டிக்ரீஸ் ஆகவே கிடையாது, இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் $10 இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்து 15ல இருந்து $20 பில்லியன் வந்து க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நம்ம ஃபாரெக்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே ரீசன் தான். நம்ம தங்கம் வாங்குறது, ஓவரா க்ரூட் ஆயில் கன்சம்ஷன் பண்றது, இது எல்லாமே ரீசன் தான். ஜனவரியில $690 பில்லியன் இருந்த நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து மேல வந்து $690 பில்லியன் இருக்கு நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ். பட் அதே ஜனவரியில வந்து $798 பில்லியன் இருந்திருக்கு. ஜனவரி டு மேக்குள்ளேயே வந்து 38 டு 40 பில்லியன் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இது மட்டும் தான் ரீசனா அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அது நம்மளோட மேஜர் எக்கனாமிக் கிரைசிஸ். பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா பர் இயர் வந்து 3000 டு 3500 ஷிப் வந்து கிராஸ் ஆகும். பர் இயருக்கு 3000 டு 3500 ஷிப் வந்து கிராஸ் ஆகும். பட் அட் பிரசன்ட் ஏப்ரல் மந்தோட ஸ்டாட்டிக்ஸ் படி பார்த்தா பிலோ 200க்கு கீழான கப்பல்கள் மட்டும்தான் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும், நிறைய கப்பல் கிராஸ் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி வந்து க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒரு ரீசன். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்னால நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னா, க்ரூடோட 45% ஆஃப் இம்போர்ட் இந்த வழியா தான் நடக்குது. நேச்சுரல் கேஸ்க்கு 60% ஆஃப் இம்போர்ட், எல்பிஜிக்கும் 60% ஆஃப் இன்புட். ஸோ நம்ம இந்த ட்ரேட் வழி எல்லாமே அடைக்கும் போது எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் அவங்க வந்து அதிகமான பிரைஸ் கொடுத்து தான் ஒரு ப்ராடக்டை வாங்க வேண்டியது வரும். அது வந்து நம்ம கையில கிடையாது. பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல், ஈரான் அண்ட் யுஎஸ் வார், அதனால ஏற்படுற ஒரு தாக்கங்கள் தான். அது இல்லாம சரி ஓகே இது எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஓவர் நைட்ல நம்ம ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஸ்லோவா வந்து நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், நம்ம கோல்டு இம்போர்ட் பண்றது வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்றது ரெடியூஸ் பண்ணணும். நம்ம டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ், நம்ம கண்ட்ரியோட பொருட்களை வந்து நம்ம அதிகமாக வாங்கணும். லோக்கல் பிஸ்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து சேவ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கரன்சியை வந்து நம்ம வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இந்தியன் கரன்சி வந்து யூஎஸ் கரன்சிக்கு எகேன்ஸ்டா 10% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகே, கேஸ் இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 2024ல வந்து 20.5 மெட்ரிக் டன், 2025ல வந்து 22 மெட்ரிக் டன், 2026 வந்து 22 மெட்ரிக் டன். நம்ம வந்து டொமஸ்டிக் கேஸ் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நம்ம கொஞ்சம் வேஸ்ட் பண்ற கன்சம்ஷனை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில வந்து $140 பில்லியன் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எல்பிஜி வந்து $35 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கேஸை வந்து $175 பில்லியன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்ம எவ்வளோ வந்து அந்நிய செலாவணியை வந்து யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கோம். சரி ஓகே இது எல்லாம் ஓகே, அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாம நம்ம என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா நம்ம கிட்ட இருக்க அந்நிய யூஎஸ்டி டாலரை கொடுத்து மட்டும்தான் வாங்க முடியும்.
இல்லைன்னா நம்ம அந்த பொருளை வாங்க முடியாது. எல்லா பொருளையும் நம்ம இந்தியன் ருபீஸ் கொடுத்தே வாங்க முடியாது. நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் இம்போர்ட் $220 பில்லியன், எலக்ட்ரானிக் அண்ட் செமிகண்டக்டர் 110 பில்லியன், கோல்ட் அண்ட் சில்வர் $60 billion, machinery and industrial exports $17 billion, LPG LNG gas $35 million, chemical and fertilizer $45 billion, coal $30 billion, defense import $15 billion, edible oils $20 billion. இந்த statistics data வந்து only for the approximate, I cannot able to get any source. approximate rough figure prepare பண்ணது. ஸோ இதுபடி நம்ம போனாவே நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து $979 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. பட் நம்ம சுச்சுவேஷன் இப்ப பாத்தீங்கன்னா $690 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு தான் இருக்கு. அதனாலதான் வந்து கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்றாங்க, நெக்ஸ்ட் 1 இயருக்கு கோல்டு வாங்காதீங்க, அதே மாதிரி டொமஸ்டிக் டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஆயில் யூஸ் பண்றத ஆயில் கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, ஃபர்டிலைசரை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்? நம்ம ஐடி எக்ஸ்போர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், பார்மா எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், யூபிஐ growth பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் growth வேணும். ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. பிகாஸ் நம்ம ஆயிலை மட்டுமே வச்சுதான் நம்ம எனர்ஜி சோர்ஸை மேக்ஸிமம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இந்த மாதிரி சில சப்சிடரிஸ் நம்ம யூஸ் பண்ணி அது மூலமா வந்து நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய கவர்மெண்ட்டும் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. மேக் இன் இந்தியா ஸ்கீம்ஸ், செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங், சோலார் அண்ட் இவி புஷ், அண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ், எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ், டொமஸ்டிக் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய பண்றாங்க. ஸோ ஒரு கண்ட்ரியோட growthக்கு வந்து அந்நிய செலாவணி கையிருப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்ப கம்மியாகும் போது அந்த கண்ட்ரி வந்து இன்ஃப்ளேஷனுக்கோ ஸ்டாக்ஃப்ளேஷனுக்கோ போகிற சான்ஸ் இருக்கு. ஸோ வருமுன் காப்போம். அதனாலதான் வந்து கவர்மெண்ட் வந்து கோல்டு வந்து இப்ப வாங்காதீங்க, ஆயில் கன்சம்ஷனை கம்மி பண்ணுங்க, ஃபர்டிலைசர் கன்சம்ஷனை கம்மி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு ஃபேமிலியில இருக்கும்போது நம்ம பட்ஜெட்ல ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி சப்போர்ட்டை தான் கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.